மத்திய அரசிற்கு அழுத்தம் கொடுத்து எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். அவர்கள் ஏற்கனவே இந்திய பிரதமர் அவர்களை சந்தித்த பொழுது நெடுவாசல் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தினை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தியும், அம்மா அவர்கள் ஆட்சி செய்த பொழுது தஞ்சை மாவட்டத்தில் மீத்தேன் வாயு திட்டத்தினை ரத்து செய்தார்கள். அதைப் போலவே அம்மாவின் வழியில் ஆட்சி நடத்தக்கூடிய நாங்களும் நெடுவாசல் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தினை நிறைவேறாமல் செய்வோம், அதனை தடுத்து நிறுத்துவோம் என்று அங்கே உறுதியளித்திருந்தார்கள். அதனை மீண்டும் ஒரு முறை எங்களுக்கு இங்கே நினைவூட்டினார்கள். எங்களோடு இந்த பேச்சுவார்த்தையில் நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களும் மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்களும் பங்கு பெற்றார்கள். தலைமைச் செயலாளர், நிதித்துறை செயலாளர், முதன்மை செயலாளர்கள் 3 பேர், தொழில்துறை செயலாளர், கனிம வளத்துறை இயக்குனர், சுற்றுச்சூழல் துறை செயலாளர் ஆகிய உயர் அதிகாரிகள் அனைவரும் இந்த பேச்சுவார்த்தையிலே கலந்து கொண்டார்கள். முதலில் எடுத்த எடுப்பிலேயே முதலமைச்சர் அவர்கள் விவசாயிகள் பாதிக்கக்கூடிய எந்த ஒரு திட்டத்தினையும் அரசு அனுமதிக்காது என்ற உறுதியினை தெரிவித்தார்கள். மேலும் தானும் ஒரு விவசாயிதான் என்றும் விவசாயிகளின் உணர்வுகளை உணர்ந்தவர் என்றும் சொன்னார்கள். ஒரு விவசாயி முதலமைச்சர் பொறுப்பில் இருந்து விவசாயிகளுடைய கோரிக்கையினை கேட்டு அதற்கு பதிலளிக்கக்கூடிய இடத்தில் ஒரு விவசாயி முதலமைச்சராக அமர்ந்திருக்கிறார்கள். அம்மாவினுடைய அரசு விவசாயிகளுடைய உழைப்பையும் கஷ்டத்தையும் உணர்ந்த அரசு. நானும் அதே வழியில் உறுதியாக இருப்பேன் என்று கூறினார்கள். மேலும் இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் என்பது ஆய்வு நிலையில்தான் உள்ளது, இன்னும் தொடங்கப்படவில்லை. நெடுவாசல் ஹைட்ரோ கார்பன் திட்டம் என்பது இன்னும் தொடங்கப்படாத ஒரு திட்டமாக இருக்கிறது. ஆய்வு நிலையில் உள்ள இந்த திட்டத்திற்கு சுற்றுச்சூழல் அனுமதியும் கமர்ஷியல் லைசன்ஸ் வியாபார அனுமதியும் இந்த திட்டத்திற்கு மாநில அரசு ஒருபோதும் அனுமதி வழங்காது என்று உறுதிபட தெரிவித்தார்கள். நெடுவாசல் விவசாய பிரதிநிதிகளை சந்தித்ததையும் இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் உறுதியாக வராது என்ற உறுதியினையும் அரசு தரப்பின் சார்பிலும் அறிக்கையாக கொடுக்கிறோம் என்றும் உறுதி தெரிவித்திருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அளித்த உறுதிமொழியினையும் அரசு சார்பில் வெளியிடுவதாக கூறியுள்ள அறிக்கையின் உள்ளடக்கங்களையும் பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்ட எங்கள் குழுவினர் முழுமையாக வரவேற்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்த விவசாயிகளுடைய பிரதிநிதிகளாக கலந்து கொண்ட எங்கள் மனம் குளிரும் வகையில் முதலமைச்சர் அவர்கள் உறுதிமொழியினை அளித்துள்ளார்கள். அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இது தொடர்பாக நெடுவாசல் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து போராட்ட களத்தில் தொடர்ந்து இருந்து கொண்டிருப்பவர்களிடம் எடுத்துச் சொல்லி நல்ல முடிவினை விரைவில் அரசுக்கு தெரிவிப்பதாக நாங்களும் கூறி வந்திருக்கிறோம்.
இந்த குழுவிற்கு 11 பேர் வந்து கலந்து கொண்டோம். அதில் சி வேலு நெடுவாசல் வந்து இந்த தலைமையில் ஒருங்கிணைப்பாளர் என்கின்ற முறையில் வந்து 11 பேர் கலந்து கொண்டிருக்கிறோம். இதில் மத்திய அரசு தன்னோட நிலைப்பாட்டை இதுவரைக்கும் உறுதியாக தெரிவிக்கல. இந்த திட்டம் கைவிடப்படுகிறது அப்படிங்கிற உறுதியை மத்திய அரசு தரப்புல இருந்து தெரிவிக்கல. மாநில அரசோட உறுதியை வந்து நீங்க ஏற்றுக்கிட்டு கைவிடுவது. அதாவது ஆய்வு நிலையில் உள்ள இந்த திட்டத்திற்கு நம்முடைய மாநில அரசு சார்ந்த பல்வேறு துறைகளில் இருந்து இன்னமும் அனுமதி வழங்கப்படாத நிலையில்தான் இந்த திட்டம் இருக்கிறது. எனவே இந்த திட்டம் தொடங்கப்படுவதற்கு மாநில அரசிலான பல்வேறு துறைகளின் அனுமதியினை இந்த மாநில அரசு ஒருபோதும் வழங்காது. அந்த திட்டம் இங்கே நடைமுறைப்படுத்தப்படாது என்று முதலமைச்சர் அவர்கள் உறுதியளித்துள்ளார்கள். அவர்கள் விவசாயிகள் வந்து தங்களுடைய இயல்பான வாழ்க்கை நிலையிலிருந்து ஒரு போராட்ட நிலைக்கு வந்து தள்ளப்பட்டிருப்பதை வந்து அவர்களும் வந்து மிகவும் வந்து ஆழ்ந்த கவனத்திற்கு எடுத்துக்கொண்டார்கள். நாங்கள் இந்த அளவுக்கு வந்து இந்த திட்டத்தினை வந்து எதிர்ப்பதற்கு, இந்த திட்டத்தினை வந்து மறுப்பதற்கு, இந்த திட்டம் கைவிடப்படுவதற்கு நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இதனை நீங்கள் வந்து பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதன் அடிப்படையில் நாங்கள் சென்று, நாங்கள் ஒரு 11 பேர் தான் இங்கே வந்திருக்கிறோம். அங்கே ஆயிரக்கணக்கானவர் வந்து தொடர்ந்து போராட்ட களத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நாங்கள் இங்கிருந்து சென்று அங்கே இருக்க போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய எங்கள் நெடுவாசல் கிராமம் மற்றும் சுற்றுவட்டார கிராமப்புறங்களிலிருந்து போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகள் பெருமக்களிடத்தில் இந்த அரசினுடைய நிலைப்பாட்டினை எடுத்து கூறுவோம். ஒரு நல்ல செய்தியினை ஒரு விரைவாக அறிவிப்பதற்கு முயற்சி எடுப்போம் என்று கூறியிருக்கிறோம். ஆமா ஆமா, இப்ப நெடுவாசல் ஹைட்ரோ கார்பன் திட்டம் என்பது மத்திய அரசு வந்து அனுமதித்திருப்பது என்பது அங்கே வந்து இன்னும் துரப்பணப் பணிகள் தொடங்கப்படாத ஒரு திட்டம். அந்த நிலையில அதற்கான அனுமதி இந்த மாநில அரசால் எந்த துறையிலிருந்தும் அனுமதிக்க மாட்டோம் என்ற உறுதியை அளித்திருக்கிறார். இப்ப நாங்க வந்து இந்த அரசு மற்றும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தரப்பிலே சொல்லப்பட்டதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நல்ல செய்தி. இதனை அங்கே போராட்ட களத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய மக்களை சந்தித்து அரசு தரப்பிலிருந்து இவ்வாறு உறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது, இதை நான் பரிசீலிக்க வேண்டும், இந்த போராட்டத்தை தொடருவதா நிறுத்திக் கொள்வதா என்று நாம் முடிவெடுக்க வேண்டும் என்று அவர்களிடத்தில் எடுத்துக் கூற இருக்கிறோம். அங்கேதான் அந்த முடிவு வரணும். நாங்கள் போராட்டத்தை இங்கே வந்து நாங்கள் அது தொடர்பாக எந்த விதமான ஒரு முடிவினையும் நாங்கள் வந்து அறிவிக்க முடியாது. இல்ல, நாங்க அதாவது இப்ப நான் சொன்னபடி இவர்கள் மாநில அரசு சொல்லக்கூடிய அந்த உறுதிகள், அந்த உறுதிமொழிகள், அவர்கள் வெளியிடக்கூடிய ஒரு அறிக்கையினுடைய அந்த சாராம்சம், இது எல்லாமே வந்து எங்களுக்கு திருப்தியா இருக்கும். ஆனால் போராட்ட களத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பேருக்கு நாங்கள் எடுத்து சொல்லுவோம். நாங்கள் எடுத்து சொல்லுவதன் மூலமாக அவர்கள் உடனடியாக எங்களுக்கு உட்பட்டு விடுவார்கள் என்று நாங்கள் நம்பவில்லை. இல்லைங்கய்யா, அதாவது நாங்கள் நெடுவாசல் ஹைட்ரோ கார்பன் அப்படிங்கிற அந்த ஒரு திட்டத்தை பற்றி மட்டும்தான் நாங்கள் பேசணும். அதுதான் நாங்கள் வந்து கோரிக்கை மனுவாகவும் கொடுத்துருக்குறோம். ஆனால் எங்களுடைய கோரிக்கை மனுவிலேயே பக்கத்தில் வந்து இருக்கக்கூடிய கற்காக்குறிச்சி பஞ்சாயத்து, அதே மாதிரி வானக்கன்காடு, வந்து கோட்டைக்காடு ஆகிய வந்து அந்த கிராமப்புறங்களிலே வந்து அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த எண்ணெய் கிணறுகள், அதிலிருந்து கசியக்கூடிய அந்த பொருட்கள், இதன் மூலம் அங்கே வந்து இறந்திருக்கக்கூடியவர்கள் அந்த நிலம் கொடுத்த, இப்போ உதாரணமாக வானக்கங்காடுங்கிற அந்த கிராமத்தில்
போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த எண்ணெய் கிணற்றிலிருந்து அவர்கள் இது வர்த்தக ரீதியாக கட்டுப்படியாகாது என்று சொல்லி அதை தரைமட்டத்திலேயே அதை அடைத்து விட்டு சென்று விட்டார்கள். இதுவரையிலும் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருந்தது. ஆனால் சில மாதங்களுக்கு முன்பிருந்து தானாக பீரிட்டு அடைக்கப்பட்ட அந்த எண்ணெய் கிணற்றிலிருந்து அப்படியே மசகு போன்ற ஒரு திரவம் வெளியாகி கொண்டே இருக்கிறது. அவர்கள் பக்கத்திலே இருந்த அந்த காங்கிரீட் குழி நிரம்பி அந்த குத்தகை கொடுத்த விவசாயி அந்த மிச்ச இடத்த விவசாயம் பண்றாங்க. இந்த இடம் போக மிச்ச இடத்த விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த விவசாய நிலங்களுக்குள்ளும் அது வழிந்து சென்று கொண்டிருக்கிறது. பேசணும். அதை நாங்கள் எழுதி கொடுத்துருக்கிறோம். எங்களுடைய தீர்மானத்தில் அதை நாங்கள் எழுதி கொடுத்துருக்கிறோம். அந்த மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த எண்ணெய் எடுப்பதற்கு இடம் கொடுத்தவர்களில் 2 பேர் புற்றுநோயால் இறந்திருக்கிறார்கள். இந்த துரப்பணம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த எண்ணெய் குழாய்க்கு பக்கத்தில் விவசாயம் செய்து கொண்டிருந்த 2 பேர் இறந்திருக்கிறார்கள். இப்பொழுது ஒருவர் மரணப்படுக்கையில் இருக்கிறார். இது எல்லாமே புற்றுநோய் இறந்ததற்கான மருத்துவ சான்றுகள் எங்களிடத்தில் இருக்கின்றன. இன்றைக்கு உயிருக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அம்மையார் கூட மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் புற்றுநோய்க்கான தொடர் சிகிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார் என்கின்ற செய்தியினை அந்த கிராம மக்கள் சொல்கிறார்கள். இதை எங்கள் கிராமத்தில், நெடுவாசல் கிராமத்தில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய செய்தியாளர்களிடத்திலும் தொலைக்காட்சியினரிடத்திலும் நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் அவர்கள் இங்க மருத்துவ ஆய்வுக் குழுவினை அமைக்க வேண்டும். இப்ப மக்கள் சொல்றாங்க. அவங்க முதல்ல சொல்லும்போது இவங்க தண்ணி, ஏதாவது போதை தண்ணி கிண்ணி குடிப்பான், அதனால செத்து போயிட்டான் அப்படின்னு நாங்கள் நினைச்சோம். இப்போ உங்க ஊர்ல இதெல்லாம் சொல்றாங்க பாருங்க, இது புற்றுநோய் வரும் அது இதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்க எல்லாம் புற்றுநோயில செத்தாங்களோ அப்படின்னு நாங்க நினைக்க தோணுது. 2வது, தண்ணி குடிச்சிட்டு சாகிறவன் ஆம்பளை தானே சாவான், ஒரு பொம்பளை செத்து போச்சு, இன்னொரு பெண்மணி உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறது நாங்க இப்பதான் யோசிக்கிறோம் அப்படின்னு அந்த வானக்கன்காடு கிராமத்தில் தெரிவிக்கிறாங்க. ஐயா, இதை அவங்க அரசு தான் பரிசீலிக்கணும். நாங்கள் மக்கள் அதாவது இப்ப மாநில அரசு இந்த திட்டத்தினை நாங்கள் கட்டாயமாக மத்திய அரசினை இங்க செயல்பட அனுமதிக்க மாட்டோம் என்கின்ற உறுதியை தந்திருக்கிறார்கள். இந்த சந்திப்பிற்கு முன்னதாக கூட நாங்கள் மத்திய பெட்ரோலிய அமைச்சர் அவர்களை சந்தித்து கூட இது பற்றி எடுத்து கூறுவதற்கு நம்முடைய இங்கே இருக்கக்கூடிய மத்திய ஆளுங்கட்சியினை சேர்ந்த சில தலைவர்கள் மூலம் எங்களை தொடர்பு கொள்ள செய்வதற்கு சில முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். இது இப்ப இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் நெடுவாசல்ல அமுல்படுத்துவது தொடர்பாக ஒரு ஆலோசனை கூட்டம் கூட, அல்லது ஒரு விளக்க கூட்டம், அல்லது கருத்து கேட்பு கூட்டம் எதுவுமே நடத்தல. ஆனால் அங்கே அந்த ஏழை விவசாயிகள் அவர்கள் விவசாயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பகுதியை நாங்கள் அத்தனை ஆயிரம் ரூபாய் தர்றோம், இத்தனை ஆயிரம் ரூபாய் தருகிறோம் என்று சொல்லி அவர்களிடத்திலே குத்தகைக்கு எழுதி வாங்கியிருக்கிறார்கள். அவர்கள் ஏதோ நமக்கு அரசாங்கம் ஏதோ மண்ணெண்ணெய் எடுக்க போதான் அப்படிங்கிற நம்பிக்கையில பல பேர் குத்தகை கொடுத்துட்டாங்க. அதுல நீங்க எல்லாம் பார்த்திருக்கலாம். இத்தனை நாள் நெடுவாசல் இருந்து அந்த நேர்பட பேசு அது இது இந்த செய்திகள் எல்லாம் பார்த்திருக்கலாம். சுப்பிரமணியன் என்கின்ற விவசாயி தன்னுக்கு வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய ஆழ்குழாய் கிணறு மூலம் விவசாயம் செய்து பிழைத்து வருகின்ற இந்த 4 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்துவதற்கு இந்த ONGC நிறுவனம் எடுத்திருக்கக்கூடிய முயற்சி அது ஒரு மனித நாகரிகத்திற்கு புறம்பானது. ஒரு தனி மனிதராக அவரை பல ஆண்டுகளாக மிரட்டி இறுதியாக திருவாரூரில் இருக்கக்கூடிய அந்த ONGC அலுவலகத்திற்கு அவரை தன்னந்தனியாக வர சொல்லி அந்த மனிதனும் தன்னந்தனியாக சென்று திருவாரூர் பேருந்து நிலையத்தில் இருந்து இறங்கி அவர்கள் கொடுத்த அந்த தொலைபேசி எண்ணுக்கு செய்தி தெரிவித்தவுடன் அவர்கள் சென்று அவர் ONGC வாகனத்தில் அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய அலுவலகத்திற்குள்ளே வைத்துக்கொண்டு சுமார் 25-30 ONGC அதிகாரிகள் அந்த ஒரு சாதாரண ஒரு விவசாயியை நீங்கள் கொடுங்க, அப்படி இல்லைன்னா நாங்கள் கோர்ட்டில் போட்டு உங்களை ஒரு கை பார்ப்போம் அப்படி என்றெல்லாம் சொல்லி மிரட்டி
நீங்க எங்கே வேணும் போய் பாத்துக்கங்கட்டார் அவரு. அதுக்கு மேல அப்புறம் என்னன்னாக்கா மிஞ்சினா கெஞ்சிருது அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி உங்களுக்கு நாங்க வந்து ஏக்கருக்கு வந்து 60,000 ரூபாய் தர்றோம், ஏக்கருக்கு 70,000 ரூபாய் தர்றோம். முன்னாடி 60,000 ரூபாய் தரோம்னு சொன்னோம்ல, இப்ப நாங்க வந்து ஏக்கருக்கு 70,000 ரூபாய் தர்றோம் அப்படி என்றெல்லாம் சொல்லி அவர் வந்து நீங்க எத்தனை 1000 கொடுத்தாலும் லட்சம் கொடுத்தாலும் நாங்க வந்து பூர்வீகமான வந்து எங்க விவசாயம், எங்களுக்கு இதை தவிர ஒண்ணுமே தெரியாது. இந்த 4 ஏக்கரை விட்டுட்டு நான் நடு ரோட்ல தான் நிக்கணும், பிச்சை தான் எடுக்கணும், என்னால முடியாதுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த சுற்று வட்டாரத்தில் இப்ப ஏற்கனவே ஒரு 6 பேர் எழுதி கொடுத்துருக்காங்க. ஒரு 4 ஏக்கருக்கு மேல வந்து ஏமாந்து அவர்கள் சொன்ன பொய்யை நம்பி எழுதி கொடுத்துருக்காங்க. அவங்கலாம் இப்ப ஐயோ எங்கள்கிட்ட நிலத்தையெல்லாம் மீண்டு தாங்க ஐயா அப்படின்னு சொன்னாங்க. இந்த திட்டத்தையே ரத்து செய்யும் போது உங்களுடைய நிலமெல்லாம் மீண்டு விடும். ஒரு 4 ஏக்கருக்கு மேல கையகப்படுத்திருக்காங்க. தெரியாது. அதாவது நாங்க வந்து 15ஆம் தேதி இரவு மத்திய அரசு அமைச்சரவையில் இந்த முடிவு செய்யப்பட்டிருக்கிறது, நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் அப்படின்னு சொன்ன உடனே நாங்க வந்து 16ஆம் தேதியிலிருந்து போராட்டத்தை தொடங்கிட்டோம். 17ஆம் தேதி புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை சந்தித்து நாங்க வந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு கோரிக்கை மனுவை அளிக்கிறோம். நீங்கெல்லாம் அனுமதி கொடுக்காமங்க இங்க வந்துச்சு அப்படின்னு. நாங்க ஏற்கனவே எந்த அனுமதியும் கொடுக்கவில்லை. இன்றைக்கு நீங்கள் சொல்லி அந்த செய்தி, அந்த மத்திய அரசு வந்து சொன்ன செய்தி நானும் வந்து அந்த தொலைக்காட்சியில பார்த்தேன், நீங்களும் சொல்றீங்க. வேறு எனக்கு வந்து மத்திய அரசு தரப்பில் இருந்தோ மாநில அரசு தரப்பில் இருந்தோ இது போன்ற செய்திகள் எனக்கு எதுவும் வரல. நீங்க கொடுத்திருக்கிற மனுவையும் என்னுடைய சொந்த கருத்தையும் இணைத்து நான் வந்து மாநில அரசுக்கு தெரிவித்து விடுகிறேன் என்று சொன்னார். ஆமா, அதாவது இப்ப நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து பிரதமரை சந்திக்கும் போது சொன்னார்ல, அதே மாதிரிதான் இன்னைக்கு எங்கள்கிட்ட சொன்னார். அதாவது எங்களுடைய மாநில அரசினுடைய ஒப்புதல் இல்லாமல், ஒப்புதல் அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய பல்வேறு துறைகள் இருக்குல்ல, இந்த துறைகளுக்கெல்லாம் அவர்கள் ஒப்புதல் கேட்கவில்லை. அப்படி கேட்க நாங்க வந்து கொடுக்க மாட்டோம். ஏற்கனவே கொடுக்கல, ஒப்புதல் கொடுக்கல, அவர்கள் ஒப்புதல் கேட்கல, மத்திய அரசு தானாக இந்த திட்டத்தினை அறிவித்திருக்கிறது என்றுதான் நம்முடைய வந்து மாண்புமிகு முதலமைச்சர்கள் தெரிவித்தார். இல்லங்கய்யா, இது இல்ல, அவங்க என்ன சொல்றாங்க, எடுப்போம்னு சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து இனிமேதான் நெடுவாசல்ல ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கான துரப்பணப்பணி இனிமேதான் தொடங்க இருக்கு, இதுக்கு கொடுக்க மாட்டோம். ஏற்கனவே துரப்பணப்பணி நடைபெற்று முடிந்து அங்க வந்து அது மூடி வைக்கப்பட்டிருக்கல, அது தொடர்பாக அவர்கள் இனிமேல் தான் சிந்திக்கணும். நன்றி நன்றி நன்றி.